ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பினஸ் டு தமிழ். நாங்கள் ஊருக்கு போனப்போ எங்கள் பசங்களுக்கு முட்டை போட போன விளாக் தான் இப்போ உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் போகிற அந்த கோயிலோட வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் க்ரீனிஷாக இருந்துச்சு. பார்க்க ரொம்பவே அழகாகவே இருந்துச்சு, செம்மையாகவே இருந்துச்சு. நாங்கள் பைக்கில் போனதுனால அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே கவர் பண்ண முடிஞ்சுது. கோயிலோட பேர் வந்து திருமலை கோயில் தான். இந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல இருந்து நம்ம கோயிலை வந்து பார்க்குறப்போ அதோடய வியூ வந்து நல்லாவே தெரிஞ்சுது. பட் எங்களால் அதை வந்து கரெக்டாக கவர் பண்ண முடியல. நீங்கள் போகும்போது பாருங்கள், நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கண்டிப்பாக அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் பைக்கில் போனதுனால அந்த வியூ எல்லாமே எங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியுதுன்னா கவர் பண்ண முடிஞ்சுது. கோயில் மேலே ஏறதுக்கு ஸ்டெப்ஸும் இருக்குது. அதுக்கப்புறமா சைடில் ரோடு மாதிரி போட்டிருக்குறாங்க. நம்ம அது வழியாகவும் பைக்கு, கார், ஆட்டோ எல்லாமே கோயிலுக்கு மேலே கொண்டு போய் விட்டுரும். சின்ன சின்ன மினி பஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. கோயிலுக்குள்ளே போனோன்னே இந்த மாதிரி ஒரே ஒரு புறா நினச்சி எடுத்தேன். பசங்க இந்த மாதிரி அந்த ஸ்டெப்ஸில் ஏறி 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 இறங்கி இறங்கி விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் மொட்டை போட போனோம். மொட்டை போட போகும்போது என் பையன் வந்து ரொம்பவே அடம் பிடிச்சான். சொல்கிறான், அம்மா நான் முட்டை போடவே மாட்டேன், நான் முட்டை போடவே மாட்டேன், என்னென்னலாமோ சொல்லி உட்காந்து அழுதுட்டுருக்குறான். எங்களோட கடைசி பாப்பா யாத்ரா வந்து கொஞ்சம் சமத்தாகவே முட்டை போட வந்து உட்காந்துட்டாங்க. ஆனால் முட்டை போடுறதுக்கு முன்னாடி வந்து கோயிலுக்குள்ளே வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க பசங்களை. அதுக்கப்புறமா தான் டோக்கன் கொடுக்குறாங்க. நான் அதை கவர் பண்ணலை. அந்த டோக்கன் வாங்கிட்டு டேரெக்டாக நம்ம முட்டை போடுற இடத்துக்கு வரணும். இப்போ பாப்பா முட்டை போட்டு முடிச்சுட்டு பையனை தேடுறதுக்குள்ளே ஓடியே போயிட்டான். இப்போ கஷ்டப்பட்டு எங்கள் அத்தை எல்லாருமா சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு வரோம். என்னென்னலாமோ சொல்கிறான், நான் முட்டை போட மாட்டேன், நான் சாமி கும்பிட தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. முட்டை போடும்போது ஃபுல்லாக என்னென்னலாமோ நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தான். நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். பட் ரொம்பவே க்யூட்டாக இருந்தான். நான் முடிஞ்சால் அவன் பேசினதை மட்டும் வாய்ஸ் நல்லா கிளியராக இருந்தால் ஒரு குட்டி ஷார்ட்ஸாக அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தான். கஷ்டப்பட்டு தான் போட்டு முட்டை போட்டு எப்படியோ கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா என்னோடய இன்னொரு பொண்ணு நேத்ரா, அவளுமே கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. அங்கே பாருங்கள், ரொம்பவே அழுதா. பையனை கூட பிடிச்சிட்டோம். இவன் வந்து பயங்கரமாகவே இவங்க வந்து ரொம்ப அழுதாங்க. பட் இவங்களையும் உட்கார வச்சு போட்டாச்சு. அடுத்து முட்டை போட்டு முடித்து குளிக்க ஊற்றி எப்படியோ 3 பேரையும், அதுக்கும் அழுக தான். அப்புறமா ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு இப்போ சாமி கும்பிட்றதுக்கு வந்து தாத்தாவோட கையை பிடிச்சி கிளம்பிட்டாங்க. அப்படி ரவுண்டாக அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்காக என்ட்ராக போகிறோம். அங்கே ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே கவர் பண்ண முடியல. ஸோ லைட்டாக வெளியில் மட்டும் எடுத்திருந்தோம். அதை தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நல்லா கடகடன்னு போயிட்டு ஸ்பீடாக போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக கும்பிட்டுட்டு, முருகர் ரொம்பவே அழகாக இருந்தார். பார்த்து கும்பிட்டுட்டு நமக்கு மனசுக்கு நினச்சதை வேண்டிட்டு வந்தாச்சு. இப்போ வெளியில் வரும்போது பசங்களாம் நாங்களே தான் அந்த ஸ்டெப்ஸில் இறங்குவோம். என் பொண்ணு என் கையை நான் பிடிக்கிறேன், என் கையை நீங்கள் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஜென்ரேஷன்ஸ் அவங்க 5 பேரும் அப்படியே இறங்கி வராங்க. இதில் ஒரு சில குட்டீஸ் வரல, அன்றைக்கி ஸ்கூலுங்கிறதுனால போயிட்டாங்க. அப்புறம் கீழே வந்ததுக்கப்புறமா அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் அங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவே நிறைய வியூ பாயிண்ட்லாம் செட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே ஃபோட்டோஸ் தான், வீடியோஸ் தான் எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் மேரேஜ் டைம்லலாம் அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஷூட் ஃபோட்டோஸ்லாம் அங்கே வந்து எடுக்க வராங்க. இதில் ஷூட்டிங் கூட நடந்திருக்கு. நம்ம 90s கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சன் டிவியில் ஒரு சாமி சீரியல் வந்து இங்கே தான் அதோட சாங் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அது எனக்கு சூளம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த சீரியல் ஞாபகம் இருந்தால் அதை நடித்த ஹீரோயின்ஸ் அது என்ன சாங்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் இப்போ அதெல்லாம் நிறையாவே சேஞ்ச் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இனி அடுத்த வீடியோவில் என் தம்பி பசங்களுக்கு முட்டை போடுறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த விளாக் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.